சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாதம் செந்தில் பாலாஜியிடம் இருந்து 250 கோடி வரை கோபாலபுரத்திற்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் கடந்த 4 ஆண்டுகளில் இதுதான் நடைபெற்றிருக்கிறது. செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அந்த துறையை கவனித்து வந்த தங்கம் தென்னரசு அவர்களும் அதை தான் செய்துள்ளார் என்ற தகவல் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு இடியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் போட்டுடைத்து விட்டார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நீதிமன்றத்தில் தமிழக வழக்கறிஞர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் குற்றவாளி என்று செந்தில் பாலாஜியை கூறுவதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா என்று முறையிட்டிருந்தார். இதற்கு அவகாசம் கேட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் நிச்சயமாக செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, இதில் தொடர்புடைய அனைவரையும், குறிப்பாக தமிழக தலைமை டாஸ்மாக் அலுவலகத்தில் ஒட்டுமொத்தமாக பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகள் 14 நபர்களும், கொள்முதல் செய்யக்கூடிய நிறுவனமான திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகன் நடத்தி வரக்கூடிய நிறுவன தலைவரும் ஒட்டுமொத்த ஊழலையும் செய்திருக்கிறார் கொள்முதலில். இதன் மூலமாகத்தான் அரசிற்கு வரி ஏய்ப்பு செய்து மிக மோசமான முறையில் அதிக அளவு ஊழலை செய்திருக்கிறார்கள். எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு சுமார் 40,000 கோடி வரை ஊழல் செய்யப்பட்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், முதற்கட்டமாக 1000 கோடிக்கு மட்டுமான ஊழல்களை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இது 1000 கோடி என்பது கடந்த 8 மாதங்களில் நடந்தது என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்களை மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லலாம். அவர் மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட மாட்டார், டெல்லி திகார் சிறைசாலையில் தான் அடைக்கப்படுவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒருவேளை இந்த முறை செந்தில் பாலாஜி பணம் கொடுத்ததை ஒப்புக்கொண்டு விட்டாலோ, தமிழக தலைமை டாஸ்மாகில் ஊழல் நடந்தது உறுதி செய்யப்பட்டு விட்டாலோ தமிழகத்தில் திமுக ஆட்சி கலைக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒருவர் திருடனாக இருக்கலாம், 2 நபர் திருடனாக இருக்கலாம். ஒட்டுமொத்த கூட்டமே திருடர்கள் கூட்டமாக இருந்தால் என்ன செய்வது? தமிழக மக்கள் இவர்கள் சொன்ன வாக்குறுதிகளையும் தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நம்பித்தான் மக்கள் ஓட்டுக்களை செலுத்தினார்கள். சொன்ன 545 வாக்குறுதிகளில் மிக முக்கியமாக பார்க்குமேயானால் 20% கூட முடிவடையாமல் தான் இருக்கிறது. அரசு ஊழியர்கள் பணி நியமனம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுவது, மிக மோசமான முறையில் ஆட்சியை நடத்துவது, தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. மாதம் 250 கோடிக்கு மேலாக வாங்கிய ஸ்டாலின் அவர்களது வீட்டில் சோதனைகள் நடத்தினால் பல கோடிகள் சிக்குமா என்பதை கூறுங்கள்.